அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய தமிழ் பழங்குடியினர் பாதுகாப்பு பாசறையினுடைய முக்கிய பொறுப்பாளர்கள். நாங்கள் இன்னைக்கு என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வரலாற்று உண்மையை எப்படியெல்லாம் மறைக்கிறாங்க, அதை எப்படியெல்லாம் நாம் தமிழர் கட்சி அந்த உண்மை நிலையை எடுத்து உழைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல போறோம். மூத்தகுடி, குறவர் குடி, அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஸோ குறிஞ்சியில வாழ்ந்த மக்கள் பாத்தீங்க அப்படின்னா குன்ற குறவர்கள். இவர்கள் தான் வரலாற்று உண்மையில் அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா அவங்க தான் என்ன செய்யறாங்க மூத்த குடி. ஆனா இவர்கள் தான் என்ன குறவர் குடி. இந்த குறவர் குடி என்ன செய்யறாங்க அப்படின்னா, இப்ப வடமாநிலத்திலிருந்து வந்த மைக்ரேஷனாய் வந்த மக்கள் அக்கிபிக்கி அப்படிங்கிறவங்க நரிக்காரர்கள். இவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, நாங்க தான் குறவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல என்ன செய்யறாங்க அப்படின்னா நிறைய போய் பிரச்சாரமோ போய் கருத்துக்களை நிறைய பரப்பி கொண்டு வராங்க. இதையெல்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய அண்ணன் சீமான், செந்தமிழன் சீமான் அவர்கள் என்ன செய்யறாங்க, மேடைக்கு மேடை என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த வரலாற்று உண்மை அக்கிபிக்கியான நரிக்காரர்கள் வேறு, குறவர்கள் வேறு அப்படிங்கிறத தெல்ல தெளிவா எடுத்துரைச்சு ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலையும் முன் வச்சுட்டு வர்றாங்க. இருந்த போதிலும் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த வரலாற்று உண்மையை மறைக்கிறதுக்கு ஆதி காலத்துல இருந்து மறைச்சு வந்ததெல்லாம் பரவாயில்ல, எப்படி மறைச்சு வந்தாங்க அப்படின்னா, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஒரு பழைய படத்துல பாடியிருப்பாரு, குள்ளநெறி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம், ஆடு தப்பி வந்தா குள்ளநெறிக்கு சொந்தம், குள்ளநெறி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறவர்கள் அப்படிங்கிற பேர் பாத்தீங்க அப்படின்னா மூத்தகுடியான அவங்களுடைய அடையாளம். ஆனா என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அந்த அக்கிபிக்கி அந்த ஊசி பாசி வைக்கிறவங்களுடைய அடையாளத்தை அவங்களை போக்கஸ் பண்ணி எங்களை என்ன செய்யறாங்க, அந்த வரலாற்று உண்மையை மறைச்சிட்டே இருந்தாங்க. புரத்தி மகன் அப்படிங்கிற படத்துல என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அந்த வரலாற்று உண்மையில அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி காட்டி அரப்பாவடை எல்லாம் போட்டு செஞ்சு அவங்களுடைய ஆடை அலங்காரத்துல எங்களை ரொம்ப மோசமா காட்டி வரலாற்றை மறைச்சிட்டே வந்தாங்க. அதற்கு அடுத்தபடியாக ஸ்டாலின், இப்ப முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின், ரோகிணி அப்படிங்கிற ஒரு அந்த நரிக்கார வீட்டுல போய் இட்லி சாப்பிட்டு இவங்க தான் குறவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, பழங்குடி மக்களான எஸ்டி அப்படிங்கிற பிரிவில் அவங்களே என்ன கொண்டு வந்துட்டாங்க. அவங்க கொண்டு வரனால தப்பு இல்லை. ஆனா இருந்த போதில் என்ன செய்யறாங்க அப்படின்னா, குறவர்கள் அப்படிங்கிறத மறைச்சு அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி காட்டிட்டாங்க. இப்ப ரீசெண்டா நடந்த ஒரு முருகர் பக்தர் மாநாட்டுல ராம சீனிவாசன் அப்படிங்கிறவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அது பிஜேபியில இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பு இருக்கக்கூடிய ராம சீனிவாசன் அவர்கள் முருகர் பக்தர் மாநாட்டுல முருகருக்கு அந்த பக்தர் மாநாட்டுல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு வேலை கொடுத்து அந்த நரிக்காரர்கள் தான் குறவரின மக்கள் அப்படிங்கிற மாதிரி காட்டி அவர்கள்ட்ட தான் வேலை கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இந்த வரலாற்று உண்மையை மிக மிக மறைச்சு ஒரு காணொலி வெளியிட்டாங்க. இது எங்களுக்கு மிகவும் வருத்தத்தை அளிக்கிறது. இருந்த போதிலும் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த வரலாற்று உண்மையை என்ன செய்யறாங்க அப்படின்னா, கூட்டம் தோறும் எல்லா கூட்டத்திலும் என்ன செய்யறாங்க, இந்த வரலாற்று உண்மையை எடுத்து வச்சுட்டு வந்துட்டே இருக்காங்க. அதனால அவருக்கு நாங்க நல்ல நன்றி சொல்ல காத்திருக்கிறோம். இது போன்ற செய்திகளை இனிமேல் வரவிடாம நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய பழங்குடி பாசறை என்றும் என்ன செய்ய அப்படின்னா, இந்த மாதிரி செய்தி வெளியில வரவிடாம உண்மை தன்மையை என்ன செய்ய அப்படின்னா நிலைநிறுத்துவதற்கு கண்டிப்பா நாங்க போராடுவோம். அண்ணனோடு சேர்ந்து நாங்களும் சேர்ந்து பயணிச்சு வரலாற்று உண்மையான தொல்குடியான மூத்தகுடி குறவர் குடியை வரலாற்று உண்மையை நாங்க மறுபடியும் என்ன செய்வோம்னா, இந்த உலக அளவில் எதிரொலிக்கிற மாதிரி நாங்க செய்வோம் அப்படிங்கிறத நாங்க உறுதிப்பட சொல்லிக்கிறோம். நன்றி.